மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. குட்டிமா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க சும்மா ரெண்டு சாப்பிட்டு அப்படியே வந்து அவங்களோட நேரத்தை வந்து போக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் எதுவும் இல்லை, சரி சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் வந்து மிக்ஸ் பண்ணலை. அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த விலாகில் வந்து பார்க்கலாம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராகி பணியாரம் அதுதான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். அப்படியே நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறோம் மார்னிங் அப்படிங்கிறதையும் அப்படியே பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா காலையில் விலாக் எடுக்கிறேன், எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, 2 வீடியோ இருந்துச்சு, அதை வந்து எடுத்துகிட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த விலாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எல்லாம் எடுத்து வச்சேன். இவர் ரெசிபி வீடியோ போட்டுருமா அப்படின்னாரு. அதனால் அந்த ரெசிபியை வந்து வீடியோவை எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து நம்ம இட்லிக்கு மாவாட்டும் இல்லைங்களா, இட்லி தோசைக்கு மாவாட்டும் இல்லைங்களா, அந்த மாவு வந்து பெரிய கரண்டியில் ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதோட ராகி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து வெள்ளை ரவை, அது போக வெல்லம் வந்து தண்ணியில் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம வெல்லம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஏலக்காய் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்வீட் ஆகுமா? ஆகாது. ஏலக்காய், அதோட நல்லா கொஞ்சம் கனிஞ்ச வாழைப்பழம் வந்து ஒரு 2 எடுத்துக்கங்க. எது வேணாலும் போட்டுக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வாழைப்பழம் எனக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். செவ்வாழைப்பழம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும். வாங்க வந்து இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம போட்டு எடுக்கலாம். மாமா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்துடலாமா? மாமா வந்து காலையிலே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சார் வணக்கம், வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. ஆமாம், உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வந்து அதை மட்டும் அப்படியே கேமரா பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். தம்பியோட துணியெல்லாம் அலசிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற துணியெல்லாம் வந்து அலசி போட்டாங்க. வாங்கப்பா. பாப்பா வந்து எழுதிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, எழுதுகிறாங்க. நேற்று எழுதலை, இன்றைக்கி எழுதிட்டுருக்காங்க. தங்கக்குட்டி வந்து தூங்குறாங்க. தம்பி தூங்கிட்டுருக்கான். பேசினா எந்திரிச்சுக்குவோம். வாங்க அங்கிட்டு ஓடிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ராகி மாவு வந்து உள்ளே போட்டுக்கலாம். மாவுக்குள்ளே ரவை, அதோட ஏலக்காய், அது என்னது கருப்பாக இருக்கிறது? கருப்பாக இருக்கிறது வந்து வெல்லம். இது எடுங்க, வடிகட்டி. இது வடிகட்டியா? இங்கே காமிங்க. காய்ச்சி வச்ச வெள்ளத்தை ஊற்றிடுங்க. தெளிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேய்ச்சி கரண்டி வளையிற வரைக்கும் நல்லா கலக்கணும். முட்டை போட்டிருக்கிறியா? இல்லை, முட்டை இருக்கிறாரு, பழம் தான் போடணும். இது என்ன டிஷ்ஷு? பணியாரமா? ராகி பணியாரம். ராகி பணியாரம். தேங்காய் போடலாம். பாப்பாவுக்கு இந்த சொத்தப்புள்ள இருக்கிறதுனால அவள் அன்னைக்கே வேண்டான்ட்டான், அதனால தேங்காய் போடலை. கையாச்சு கரைச்சா கட்டிக்கிட்டே வராது இல்லை? இல்லை, இது சூடாக இருக்குது. இப்போ தானே இறக்குனாங்க. வெல்லம் சூடாக இருக்குது, கையில் தான் கரைக்கணும். வெல்லம் சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். காலையில் டிஃபனுக்கா? பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு, காலையில் டிஃபனுக்கு. வாங்க, உங்களுக்கு தோசை ஊற்றி தரேன். அதுக்கு வேலையை முடிச்சுட்டு வர்றேன். இந்த பழத்துக்கு வந்துருச்சுங்களா? வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
வாழைப்பழத்தை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் உள்ளே போட்டு பிசைஞ்சு விடுறீங்க அப்படின்னாலும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் பிசைஞ்சு விட்டுறேன். இல்லாட்டினா வாழைப்பழம் மட்டும்தான் வயிற்றுக்குள்ளே போகும். வாழைப்பழம் தோல் உரித்தி தேன் வாழை வேறு, அதனால் நல்லா இது அப்படியே நான் எனக்கு மறந்து என்ன பழம் தெரியும். தேன் வாழை. நீ இதைத்தானே சாப்பிடுவ? ஆனால் இப்போ சாப்பிடவே இல்லை. சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட்லையா? சாப்பிடலாம், சும்மா அதெல்லாம் சாப்பிடலாம். சளி பிடிச்சிருக்கு தம்பிக்கு, அதனால சூடு கை பொறுக்கிற சூடு இருக்குது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம எள்ளு போட்டுக்கலாம். போடு, இருக்கிற மல்லிகை ஜாமான்லாம் 2 எடுத்து போடு. எள்ளு, சுக்கு, மிளகு, திப்புளின்னு எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா தானே உடம்புக்கு. இனிப்புக்கு என்ன போடணும்னா அதுதான் போடணும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா போண்டா சுடுவாங்க. கோதுமை மாவில் வந்து போண்டா சுடுவாங்க. அது வந்து எங்கள் ஆத்தாவோட ரெசிபி. அதை ஒரு நாள் கேட்டு கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக போடுவாங்க போண்டா. நல்லா வந்து நீங்கள் கை வச்சு மசிச்சு விட்டுட்டு அப்படியே அள்ளி வாயில் ஊற்றிக்கணும், பஞ்சாமிரதம் மாதிரி. ஓகேவா? பஞ்சாமிரத ஸ்மெல்லு தான் வருது. வரும். நாம பிரியா தெளிக்கிங்க. பஞ்சாமிரத ஸ்மெல்லு தான் வருது. அதில் பழம், சர்க்கரை, இன்னும் பேரிச்சம்பழம் போட்டேன்னா பஞ்சாமிரதமே தான். கல்கண்டு 2 போட்டு விடு. இப்போ என்ன பண்ணும் சொல்லிட்டு செய்ய. பனியாரக்கல் எடுக்கணும். பனியாரக்கல் எடுத்துக்கலாம். எடுத்து பல வருஷம் ஆச்சு, இப்போ தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வீட்டில் இருக்கீங்க பனியாரம் பனியாரில் இனிப்பனியார் செய்வேன் வாழைப்பழத்தில். அவளுக்காகவே செய்கிறது. பாப்பாவுக்காகவே. பாப்பா பார்த்து அப்போ ஸ்நாக்ஸ் கொண்டு போயிட்டு இருந்தா. இப்போ ஸ்நாக்ஸே கொண்டு போகிறது. இதை கூட நீ ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருக்கலாம். இது ஸ்கூலுக்கு கூட நீ கொடுத்து விட்டுருக்கலாம் தெரியுமா? பாப்பாவுக்கு இதுவா? சாப்பிட்றேன். சாப்பாடாக சாப்பிட மாட்டேன். உங்களை மாதிரி தான் உங்கள் பிள்ளைங்க. ஆமாம், சாப்பாடே கொடுத்து விட்டுருமா எனக்கு நீ? ஆமாம், சோறு சாப்பிட்ற நேரத்தில் சோறு தான் சாப்பிட்ணும். சும்மா ஒரு 2 பனியாரம் கொடுத்து விடுவாங்க. இல்லைப்பா, கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு நல்லா இருக்கும். இது வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட் பண்ணையில் ஒரு 2 மட்டும் போட்டு செஞ்சு பாருங்களேன், நல்லாயிருக்கும். இது வந்து நெய்யில் இல்லாட்டினா எண்ணெயில் வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்துட்டு வறுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த எள்ளு அதுலேயே போட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா போட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணி இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதை எடுத்து வைக்கிறேங்கிற பேருக்கே பாதி இதையை வந்து பிரித்து வச்சுருவான். கையை நல்லா வச்சு பாரு. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை வந்து கொண்டு வந்து இப்படி வச்சிடலாம். கையை வச்சு வைல நெய் ஊற்ற வேண்டியதானே, நல்லா இருக்குமில்ல நம்ம மனமா. ஒரு அடசல் வந்து நெய் இல்லாமல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒரு அடசல் உனக்கு 2 நான் சாப்பிடுவேன், 2 3 நான் சாப்பிடுவேன். அது நெய் ஊற்றிட்டுனா சுத்தமாக சாப்பிட மாட்டேன். அடுத்து நல்லா கலக்கி வைத்ததை எடுத்து ஒவ்வொரு புளியாக என்ன காயில் என்ன காஞ்சிச்சா? ஊத்து ஊத்துடி, ஏன் வேகாதா? பாப்பாவுக்குன்னு சில இதெல்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்லாம் இல்லை, உண்மைதான். இப்போ தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் அவளுக்குன்னு. இப்போ இந்த படியாரம் நல்லா ரொம்ப வந்து ஹையில் வச்சிடாதீங்க, கீழே வந்து கருகி போயிடும். ஆமாம், கையில் வச்சிடாதீங்க, அடுப்பில் வச்சிருங்க. அடுத்தது வந்து என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போடலாம், பாவக்காய்.
பாவக்காயில் பாயாசம் செய்வது எப்படி? பாவக்காயே சாப்பிடாத என் புள்ள பாவக்காய் சாப்பிட்றேன். அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஒரு சிஸ்டர் வந்து முன்னாடி கேட்டிருந்தாங்க, எதுக்கு காயை இவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. முன்னாடி ஞாபகம் இருக்கா? அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் அதை நான் சாப்பிடணும். ரெண்டாவது ரீசன் அது ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளைக்கு பிடிச்ச சாப்பிடுவா தெரியுங்களா, அதனால. ஃபஸ்ட்டு ரீசன் எனக்கு அதை தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய் சாப்பிடுவேன், ரொம்ப பெருசு பெருசாக வைக்கிறது சாப்பிட மாட்டாங்க. குட்டி குட்டி குட்டியாக பொடி எவ்வளோ என்னால் பொடி பொடியாக அதை கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணி. நான் அதுதான் சொன்னேன், மிக்சியில் போட்டு ஒரே அடிச்சுட்டு வேலையே முடிஞ்சு. எதுக்கு போய் இதை கட் பண்ணி நேரம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. பனியார் எடுக்கிற அந்த இது வந்து எங்ககிட்ட இல்லை. அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பனியாருக்குள்ள எங்களோட இல்லை. ஆயுதம் வந்து பலமாக வச்சுக்கோங்க, அலங்காத்து திருப்பி போடுங்க. ஆமாம், ஆயுதம் வலிக்காமல். மேலே என்ன உள்ள இதுக்கு பணியாரத்துக்கு இதுதான் குழி பணியாரமா? ஆயில் நிறைய சேர்த்து கொலஸ்ட்ரால். ஆயில் இல்லைன்னா ஒரு பொருள் இங்கே திங்க முடியாது. நாக்குக்கு டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் சமைச்சாலும் அந்த ஆயில் ஊற்றி சமைக்கிறதே டேஸ்ட்டே வேறு. அது அந்த நெய்யெல்லாம் சொட்ட சொட்ட சாப்பிடணும். சொட்டும். ஒரு திருப்பி நல்லா ஆமாம் ஓடு மாதிரி இருக்கு. இது நல்லா வேகட்டும். நெய் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து ஹீட் பண்ணணும். எப்படி ஹீட்? அது பக்கத்தில் வச்சேனாவே ஹீட் ஆயிடும். பக்கத்தில் வை, அப்படியே ஹீட் ஆகும். நெய் கட்டியாக கட்டி பக்கத்தில் வை, ஹீட் ஆயிடும். யார் பக்கத்தில்? இல்லைன்னா இந்த குழம்பு சூடாக இருக்கா, அதுக்குள்ளே இறக்கி வச்சிருவேன். ஆமாம், அதுக்குள்ளே இறக்கி வச்சு அதுக்குள்ளே இறக்கி வச்சுட்டு சூட்டுக்கு ஹீட் வச்சு இதாயிரும். போட்டு இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா மேடம் நடக்க வர சாப்பாடு சாப்பிட்றாங்களா இல்லையே, அதை சாப்பிடுவாங்க. அதுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது பண்ணி வச்சிருவோம். ஒன்று ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருவேன், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிருவோம், இல்லை அப்படின்னா சப்பாத்தி ஜாமுன் வச்சிருவோம், இல்லை நேற்று நைட்டே பூரி சுட்டோம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பூரி வந்து மிச்சமாக இருக்கணும் அவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு சீப்பு வாழைப்பழம் இருந்தால் போதும். வாழைப்பழம் இருந்தால் போதும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாசமா 2-3 மாசமாவே பாப்பாவுக்கு எதுவுமே நான் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா என்னால் சுத்தமாகவே முடியல, அதனால அப்படியே. ஏன்னா எங்கனாலே நீ செய்யறது திங்க முடியல. நீ எதுக்கு சாப்பிட்ற? உனக்கெல்லாம் நான் சமையலே செய்யலையே. சாம்பார் வச்சியா? போதும். சட்னி வச்சியா? எங்க உருகிருச்சா? அடு ஐடியா. மூளையாவது கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கறதில்ல. வாய் மட்டும் கேள்வி வடக்க வரைக்கும் போகும். எது வடக்க சொல்லுமா? இது கிழக்க, இது மேற்க, இது வடக்க. எந்திரிச்ச உள்ள பாரு, மாவு இந்த மாவு வேற, ராகி மாவு வேற. இப்படி விரல விட்டு குத்தி பார்த்தா, இப்படி விரல விட்டு குத்தி பார்த்தோம்னா வெந்திருக்கல்யான்னு தெரியும். குத்து, இப்படி குத்துடி. இட்லியெல்லாம் குத்தி பார்க்குற தண்ணி தொளிச்சு. சரி, நெய்யை தெளிச்சு குத்து. இதான் எங்களோட ஐடியா ஃபாலோ பண்ணணும். இப்படி உருகி இருக்குது. உருகுதே மருகுதே. நெய்யை பக்கத்தில் கொண்டு போய் காமிச்சேன். சரி, ரெடி பண்ணிட்டு சொல்றியா? வெந்துருச்சா? வெந்துருச்சு. வெந்துருச்சா? வெந்துருச்சு. அந்த விளையாடுவாங்களே, இட்லி சுட்டு அது விறகு வச்சு இந்த மாதிரி வெந்துருச்சா? வேலை நெய்யை தட்டி விட்டுறாத, அது ஒரு ஓரத்தில் நிற்கிது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த டப்பாவில் போடக்கூடாது, டேஞ்சர். ஏன்? பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்துருச்சா?
சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அழகாக இருக்கா சரிங்களா. அது என்னோடது, கை வச்சுன்னா கொண்டு. இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து குழந்தைகளுக்கு. நெய்யை ஊற்று. வீட்டில் செஞ்ச நெய் தான். அம்மா வீட்ல செஞ்ச நெய். காய்ச்சினது. எவர் செஞ்ச நெய்? அம்மா அம்மா செஞ்சது. ஜாங்கிரி. நெய்யை ஊற்றும் போது இந்த மனம் வரணும். என்ன வரல? ஒரு மாதிரி வித்தியாசமாக நாற்றம் பிடிக்கா. மனசு ஜம்முன்னு வருதா? இப்போதான் இதோட உண்மையான ரெசிபி. நெய் நெய் ஊற்றி தான் பண்ணணும் இதை. நெய் ஊற்றினா தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். எதுக்கு எதை ஊற்றணும் அதை ஊற்றணும். இனிமேல் தத்தியா வருதா ஸ்மெல்லு? பா ஏய் நெய் ஸ்மெல்லு டி. உனக்கு நெய்யோட அது கழுதைக்கு திரும்ப கற்பூர வாசனை. ஏன் மூஞ்சி பரவாயில்ல வச்சுருக்க? நெய் தானே ஊற்றிருக்கு. இது வேறு வேறு எவ்வளோ நல்ல வாசனை என் பிள்ளை சொல்கிறா பாரு. ஆனால் உங்கள் அம்மா மூஞ்சி தான் அப்படி போகுது. பனியாக நல்லா இருக்குது தங்க. உங்கள் அம்மா மூஞ்சி தான் நல்லா இல்லை. ஆமாம். உங்களுக்கு இந்த இந்த பால்கோவா, இந்த மைசூர் பாக்கு, அதுலெல்லாம் நெய்யத்தான் ஊற்றுவாங்க. பால்கோவா நெய் ஊற்ற மாட்டாங்க. சரி, அதிரசத்தில் சரி அதிரசங்கிற இது மைசூர் பாக்கில் காமிப்பாங்க. நீ பேத்த காமிக்கிறாங்க. நல்லா நெய்யை ஊற்றி அப்படி வச்சா சாஃப்டாக இருக்குல்ல, நாக்கில் வச்சா கரையுது இல்லை அப்படின்னு சொல்ல. உள்ள வேகந்து வந்துச்சா மாவுமா உங்களுக்கு? நம்ம கொஞ்சம் தான் இந்த மாவு போட்டுருக்கோம். வாழைப்பழம் பிச்சை அப்படி பிஞ்சு வரணும். பிஞ்சு வரலன்னா சரியில்லைன்னு அர்த்தம். இன்னும் உரதில் இது பனியாரம். என்னத்தடி ஊற்றுன? நெய்யை ஊற்றுட்டு வேற ஊற்றிட்டு நுரது அல்லுது பாரு. சூப்பராக இருக்கு. ஆண்டவா, எனக்கு எந்த விலையும் வந்துடக்கூடாது. நம்ம தின்னுக்கிட்டே இப்படி விட்டுறக்கூடாது என்னை மாதிரி. நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கு இது வாசனும் பிடிக்கல. நான் இதை அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஆடாதீங்க. ஆர்டர் அடி. சரி. ஆஹா, நெய்யோட மனத்தை பற்றியா? இந்த தோசையில் ஊற்றும்போது ஒரு மனம் வரும் பாரு, அதுதான் ஜம்முன்னு இருக்கும். சரி, ஓகே, அவ்வளோதானே ரெசிபி? சரி, கட் பண்ணி வச்சுறேன். அவ்வளோதாங்க, பனியார் ரெடி ஆயிடுச்சு. அதை ஊற்றி வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றாது என்னோடது. இது நல்லா நெய் ஊற்றி எடுத்துருக்கேன். இதுவும் வந்து நெய் ஊற்றியாச்சு. என்னடா கலராக ஒன்று கிடக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது ரெண்டுக்கு பத்தாமல் இருந்துச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பனியாரம் ஊற்றிட்டேன். அது போக பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஆப்பிள் ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு ஆப்பிள் கட் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இதை கொண்டு போய் கொடுப்போம். அவங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா? மணி கரெக்டாக 10 ஆயிடுச்சு. பசி ஆகிருக்கும். தங்கம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கேன். ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டாறேன். அதுக்குள்ளே எழுதிரு. அதுக்குள்ளே எழுதிரு ஃபுல்லாக. அழகாக எழுதணும். சரியா? பாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். ஆப்பிள் ஜூஸ் போட்டால் வேலை முடிஞ்சு. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலத்துக்கு இது கொடுத்தாச்சு. இப்போ தோசை ஊற்றுவேன். தோசை ஊற்றி நானும் மாமாவும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தை மாமா வந்து கிளம்பிடுவாங்க. அவங்க ஒர்க்குக்கு வந்து இப்போ கிளம்பிடுவாங்க. இந்த விலாகை வந்து இதோடு முடிச்சுக்கலாம். நான் வந்து இனிப்பு பணியாரம் மேக்ஸிமம் இப்படி தான் செய்வேன். ராகி பணியாரம்
ஓகேங்களா. ராகியை கட் பண்ணிவிட்டு மித்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மாவுலேயே பணியாரம் ஊற்றி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியும் சாப்பிடுவோம். ராகி மாவு போட்டு சாப்பிடுவோம். தெனை மாவு இருந்ததுன்னா தெனை மாவும் உள்ளே மிக்ஸ் பண்ணிக்குவேன். ராகி மட்டும் ஊற்றலாம்ல சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகி வந்து ஒரு சில நேரம் வரும், ஒரு சில நேரம் வராது. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பொக்குன்னு போயிட்டா. ஏன்னா அது ஃபுல்லாக மாவு கொஞ்சம் தான் இருந்தது, கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் வரல. கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணால் வரும், மாவு மிக்ஸ் பண்ணாலும் வரும். கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி, லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இட்லி கரைச்ச மாவு ஊற்றினோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் மாவு இந்த தடவை இருந்தனால மாவில் வந்து ஊற்றிட்டேன். ஓகே, இந்த விளாக் முடிச்சுக்கலாம். முடிஞ்சவங்க வேலை இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக ஏதாவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கொடுங்க. ஓகேவா? பாய் டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.